அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் பெரியார் மீது தொடர்ந்து வீசப்படும் அவதூறுகள், விளக்கமும் கலந்துரையாடலும் அப்படிங்கிற தலைப்புல லண்டன்ல கடந்த சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஒரு கலந்துரையாடலுக்கு பெரியார் ஆதரவாளர்கள் தயார்படுத்தியிருக்காங்க. இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், லண்டனில் வாழக்கூடிய தமிழர்கள் கலந்து கொண்டு அந்த எப்படி நீங்கள் பெரியாரை தமிழர் தலைவர்னு சொல்லலாம், திராவிட தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை லண்டன் வரைக்கும் கொண்டு வந்து தமிழர் தலைவராக நிறுவ வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன அப்படின்னு கேட்பதற்காக போயிருக்காங்க. அங்கே இந்த பெரியாரிய ஆதரவாளருக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளருக்கும் ஒரு கருத்து மோதல் உருவாயிருக்கு. அதன் பின்னால் லண்டன் காவல்துறைக்கு பெரியார் ஆதரவாளர்கள் தகவல் சொல்ல லண்டன் காவல்துறை இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு, பெரியார் ஆதரவாளர்கள் மீது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கை வச்சாங்களா, இல்லை தமிழ் தேசிய ஆதரவாளர்களை பெரியார் ஆதரவாளர்கள் காவல்துறையில் பிடிச்சு கொடுத்தாங்களா, காவல்துறை எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கா, இதனுடைய பின்னணி என்ன, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து யாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், தன்மான பேரொளி, மூடநம்பிக்கைக்கு எதிராக போராடியவர், இட ஒதுக்கீட்டுக்காக போராடியவர், பெண் விடுதலைக்காக போராடியவர் என்று பல்வேறு தளங்களில் ஒரு ஆளுமையாக கட்டப்பட்டு தமிழர் தலைவர்னு நிறுவப்பட்டிருந்த, தமிழர் தந்தைன்னு நிறுவப்பட்டிருந்த ஈவே ராமசாமியுடைய பிம்பத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 1 மாத காலமாக உடைச்சி சுக்கு சுக்கா நொறுக்கினார். ஈரோடு பெரியார் மண்ணில் பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான், பெரியார் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேணா நீங்கள் வச்சுக்கோங்க, பெரியார் வேணும் யாருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை ஈவே ராமசாமி மீது வைத்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாகவும் ஈவே ராமசாமியின் மீது எதற்காக விமர்சனங்கள் வைக்கப்படுது என்பதை விளங்கப்படுத்தும் விதமாகவும் லண்டனில் வாழக்கூடிய பெரியார் அம்பேத்கரிய வாசகர் வட்டத்தை சார்ந்த ஒரு கூட்டம் லண்டனில் ஒரு கலந்துரையாடலுக்கு தயார்படுத்திருக்காங்க. சமூக வலைதளங்களில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஒரு போஸ்டர் வெளியிட்டு தமிழர் தந்தை பெரியார் மீதான தொடர்ந்து பரப்பப்படும் அவதூறுகள், விளக்கமும் கலந்துரையாடலும் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கலந்துரையாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கலந்துரையாடலை பார்த்த லண்டனில் வாழக்கூடிய தமிழர்கள், லண்டனில் குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள், இல்லை லண்டனில் வாழக்கூடிய தமிழர்கள், பொதுவாக தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், இவங்க சரி இந்த கலந்துரையாடலில் என்ன சொல்ல போகிறாங்க, தமிழர் தந்தை பெரியார்னு சொல்கிறாங்களே எப்படி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்பதற்காக அவங்க அங்கே போயிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி கலந்துரையாடல் அப்படின்னா பெரியார் கும்பல் நடத்துகிறாங்க, திராவிட ஆதரவாளர் நடத்துகிறாங்க, ஒரு பெரிய ஒரு 100 பேர் 200 பேர் திரட்டி நடத்துவாங்க போல இருக்குது, ஒரு பெரிய அரங்கத்தில் நடத்துவாங்க போல அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. போய் பார்த்தா இந்த 10க்கு 10 அறை உள்ள ஒரே நுரை அப்படிங்கிற மாதிரி மொத்தமே 10க்கு 10 ரூம் இருந்திருக்கு. அதில் 8 பேர் இருக்காங்க, 2 பெண்ணு 6 ஆண்கள். அவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா நீங்கள் பெரிய கலந்துரையாடல்னு சொன்னீங்க, 10க்கு 10 ரூம் வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் கேட்டிருக்காங்க. அவங்க உள்ளே இருந்தது மொத்தம் 8 பேர். யார் இந்த பெரியாருடைய ஆதரவாளர்கள் மொத்தம் 8 பேர், போனது 50 பேர். லண்டனில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், அதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், நாம் தமிழர் லண்டனை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருக்காங்க. அப்போது 50 பேர் போகணும்னா அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கே உள்ளவே ஒரு 6-7 பேர் தான் உள்ளே போகிறதுக்கு, மற்றவங்க எல்லாமே கீழே நிற்கிறாங்க. அங்கே போனோன்னே கேட்குறாங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் ஈவே ராமசாமியை தமிழர் தந்தைன்னு சொல்கிறீங்க? அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், ஒரு பிறமொழியாளர், அவரை தமிழர் தந்தைன்னு நிறுவ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் திராவிட தந்தை தானே அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. சிங்கப்பூர், மலேசியா ராமசாமி நாயுடு தமிழக தலைவர் முடியாது. தமிழ் சொல்ல மாட்டான். நீங்க திராவிடத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. தமிழக தலைவர் பட்டம் கொடுங்க.
ஈவேரா தமிழரா? உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இவங்க அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் அமைதியா இருக்காங்க. லண்டன்ல வந்து தமிழை சனின்னு சொன்னவன, தமிழை காட்டுமுராண்டி மொழின்னு சொன்னவங்கள, தமிழ் முட்டாளின் மொழி, திருவள்ளுவரையும் கம்பரையும் கபிலரையும் இழிவுபடுத்தி வர நீங்க தமிழ்நாட்டு மக்களை தான் நீங்க திராவிடம்ங்கிற போதையில நம்ப வச்சுட்டீங்க. அங்கே இப்போ அடிச்ச அடியில லண்டன்ல வந்து தமிழர் தந்தை அப்படின்னு நிறுவனி தேவனுக்கு திராவிடம்னு திராவிடத்தை தூக்கி பிடிச்சவன, தமிழை சனின்னு சொன்ன ஒருத்தனை எனக்கு தந்தை அப்படி நீ கட்டமைக்கிற அப்படிங்கிற நியாயமான தர்க்க ரீதியான கேள்வியை அவர்கள் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே எந்த பதிலும் சொல்ல முடியாம ஈவேரா தெலுங்கர்னா சீமான் ஒரு மலையாளி, இவங்க அண்ணன் சீமானை பத்தி அங்க பேசல, சீமான் ஆதரவாளர்கள்னு சொல்லல, நாம் தமிழ் சொல்லல, ஈவேராவை கேள்வி கேட்டா ஈவேரா தமிழர் தந்தை எப்படி தமிழை சனின்னு சொன்னவரை எப்படி தமிழர் தந்தைன்னு சொல்றேன்னு கேட்டா சீமான் மலையாளின்னு சொல்லி, அதாவது வாதத்தில் தோற்கவே அவதூறு கையில் எடுக்கிற மாதிரி வாதத்தை தோற்ற அந்த கும்பல் போனது பூரா இளைஞர் படை, அங்கே இருந்தது ஈரோட்டு கிழவனுடைய கிழட்டு படை, அதை பார்த்த உடனே நடுங்கிருச்சு. பூரா இது புலிப்படை, புலி போல போயிருக்கு, போனால் நடுங்கிருச்சு. அரை மணி நேரமாக கதரை விட்டுருக்காங்க மொத்த அந்த 8 பேரையும். அதில் ஒரு அம்மா, வயசான அம்மா கத்துது, எப்படி வந்து இது பண்ணலாம், எப்படி ஒன்று. பொதுவாக உலகத் தமிழர்கள்ட்ட ஒரு வழக்கம் உண்டு, தமிழ்நாட்டை தவிர உலகத் தமிழர்கிட்ட வழக்கம் உண்டு. தமிழ்நாட்டை நாம் முச்சு மட்டும் அந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. எந்த நிகழ்வு ஆரம்பித்தாலும் அந்த நிகழ்வில் அது எழுதப்பட்ட சட்டமோ எழுதப்படாத சட்டமோ ஒரு நிகழ்வு ஆரம்பித்தா அதில் முதல்ல அகவணக்கம் சொல்வது வணக்கம். அது எல்லா நாட்டு நடைமுறையிலும் உண்டு, தமிழ் சங்கத்தில் உண்டு, உலகம் முழுமைக்குடைய எல்லா நிகழ்வுகளையும் அது தொடக்கம். அப்போ கேட்குறாங்க, ஒரு நிகழ்வு ஆரம்பித்தா நீங்கள் அகவணக்கம் சொல்கிற முறை கிடையாதான்னு. இல்லை, எங்ககிட்ட கிடையாது. அங்கே உட்கார்ந்துக்கல ஒரு சில பேர் ஈழத்தமிழர்கள், அங்கே அவங்க பின்னாடிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஈழத்தமிழர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க அகவணக்கம் சொல்கிற முறை இல்லை. அது எப்படி உங்களுக்கு முறை இல்லை? இல்லை, எங்கிட்ட கிடையாது, எங்கள் அமைப்பில் கிடையாது, உங்கள் அமைப்பை நீங்கள் கேள்வி பண்ணிக்க. பெரியாரின் சிந்தனை அகவணக்கம் சொல்லிடுவாங்க. இல்ல நான் தாயக விடுதலைக்காக ஒரு பொது விவாதம் சொல்லி அழைக்கிறாங்க, கலந்துரையாடல் சொல்றாங்க. இல்ல பெரியார் ஆதரவாளர்கள் மட்டும் வாங்க, திராவிட ஆதரவாளர்கள் மட்டும் வாங்கன்னா இவங்க போயிருக்க மாட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு கலந்துரையாடல் போஸ்ட் போட்டு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் தான் போவான். போனவன் கேள்வி கேட்கிறான், தமிழை சனியன்னு சொன்ன ஒரு சனியனை நான் ஏன்டா தமிழை தந்தையை ஏற்கணும் சொல்லுடா அப்படின்னு கேட்குறான். உண்மையிலேயே லண்டனில் வாழக்கூடிய தமிழர்கள் மிகுந்த கண்ணியத்தோடும் மிகுந்த ஒழுக்கத்தோடும் மிகுந்த அறத்தோடும் அந்த நிகழ்வை அணுகியிருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துல அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு நாமெல்லாம் இருந்தோம்னா அங்கே வேற மாதிரி ஆயிருக்கும். அவர்கள் ரொம்ப மரியாதை அணுகியிருக்காங்க. ஏன்னா பூரா வயசான பீஸாக இருக்குது. இன்னொன்று இவங்க யாரும் வந்து அங்கே போய் அகதிகள் கிடையாது. அங்கே அந்த நாட்டினுடைய குடிமக்கள், அந்த நாட்டினுடைய லண்டனில் பிறந்து வளரக்கூடிய ஒருத்தருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமைப்பட்ட லண்டனில் குடியுரிமைப்பட்ட சிட்டிசன் ஆஃப் லண்டன் அவங்க. அப்போ லண்டனில் குடியுரிமைப்பட்ட ஒருத்தர் இவங்க தான் அங்கிறது. இப்போ இந்த லூலு கும்பல் இருக்கு இல்லையா, இந்த உட்காந்துருக்கான் பாருங்க, இந்த கும்பல் லூலு கும்பல். லூலு கும்பல் ஏன் லூலு கும்பல்னு சொல்கிறோம்னா, இவங்களுக்கு மொத்தமாகவே ஆரம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, சுய கட்டுப்பாடுனா என்ன, பொது கட்டுப்பாடுனா என்ன, சமூக கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இப்படி சுய ஒழுக்கமற்ற இந்த கூட்டம் தங்களை தற்காத்து கொள்ள இப்படி ஒரு முகமூடியை போட்டிருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால தான் நீங்கள் யார் இதை நடத்துறதுக்கு தமிழர் தந்தைன்னு சொல்றதுன்னு கேட்குறாங்க.
ஒரு அரை மணி நேரம் விவாதம் போது விவாதத்திற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல், இவர் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்க, நேராக போலீஸுக்கு அழைக்கிறாங்க. போலீஸுக்கு அழைச்சோன்னா போலீஸுக்கு அழைக்கிறதுக்கு எந்த நம்பரில் அழைக்கணும் கூட அவங்களுக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய இங்கேருந்து போன ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் தான் ஒரு 999 கடை அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு எந்த நம்பருக்கு அழைக்கணும்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. லண்டனில் வந்து 999 அழைக்கணும்னு. உடனே அவங்க வந்து போலீஸுக்கு அழைச்சிருக்காங்க. போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்து அங்கே மத பிரச்சனைகள் இந்த மாதிரி சிக்கல்லாம் உடனடியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இது இப்போ வந்து கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனை, இது வந்து எங்கள் தமிழ்நாடு ஒரு லீடரை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்கருத்து வைக்கிறோம் அப்படின்னு. இல்லை இங்கே வந்து அவங்க த்ரெட்டிங் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கெஞ்சி கதறிருக்காங்க. Calling traitors, using bad words and all these things. And I just want to tell, I want to step out to call police, but the guys didn't allow me to go out. Okay, so this is a political debate. I'm Social. sorry, what country are you from? What religion? What's the Indian. debate about? No, okay. that's the problem. So, No ethnicity, no religion. Okay. It's about we are from Asia, kind of a human. and these guys are your friends, I'm assuming? No. We don't know them at all. You don't know them. So they want to come join What in. happened was, No, they don't want to join them. there was just wait. What happened was, there was a So Facebook. you come talk to me outside. okay. Yeah, thank you. Have a good day. Okay, thank நீங்க போங்க. மரியாதைலாம் காய்ச்சி பெரியாரிய கும்பல் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பெரியாரை பற்றி பேசினா ஒரே நாளில் சீமான் மேலே 70 வழக்கு போடுறது, சம்மன் அனுப்புறது அப்படின்னு செய்யுது. அங்கே லண்டனில் போயும் வாதம் பண்ணதுக்கு வக்கு இல்லாமல், திறமை இல்லாமல், பூரா கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம், கேட்குற கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. பதில் இல்லைன்னொன்னே போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து இவங்க தப்பு பண்ணாதானே போலீஸ் கைது பண்ணோம். இங்கே இந்த பெரியாரிய ஆதரவாளர் கும்பல் லண்டனில் மிரட்டிய நாம் தமிழர் தம்பிகள், மிரட்டிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கைது செய்த காவல்துறை, இவன் போலீஸ், இது என்ன தமிழ்நாட்டு போலீஸ் நினச்சாடா? நீ புகார் கொடுத்த உடனே திமுககாரன் புகார் கொடுத்தா என்ன எதுனே பார்க்காம கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றத்தை போய் கேவலப்படுறதுக்கு அது லண்டன்ரா. இங்கே மீன் போட்டால் கூட பாம்பு போட்டால் படி தூக்குவாங்க. அது இல்லை, அது வந்து தமிழ்நாடு காவல்துறை கிடையாது. செல்ஃபோன் எடுத்துக்கொண்டு ஆடியோ வீடியோ வெட்டி ஒட்டி பரப்புறது, அப்படி பண்ணுற ஆளுங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்குறது, உயர் பதவி கொடுக்குறது, அது தமிழ்நாட்டு காவல்துறை கிடையாது ராஜா, அது லண்டன் காவல்துறை. அந்த லண்டன் காவல்துறை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு இவங்க த்ரெட்டிங் பண்ண சொன்னோன்னு நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் கீழே வச்சு அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு. இவங்க பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை எங்களுடைய தலைவர்னு சொல்லி நிறுவ பார்க்குறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு இனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதில் அவங்க தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாதுன்னு. இன்னொன்று, பிரபாகரன்னா லண்டன் காவல்துறைக்கு தெரியும், பெரியார்னா தெரியுமா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஊ இஸ் தட் ஃபெல்லோ, ஊ இஸ் தட் வேர்ல்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரியார், லண்டன் போலீஸுக்கு பெரியாரும் தெரியாது. ஆனால் தலைவரை தெரியும், தலைவர் பேரை சொன்னால் தெரியும். அப்போ எங்களுக்கு தலைவராக ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த இனத்துக்காக, மொழிக்காக, மண்ணுக்காக, மானத்துக்காக தன்னையே கொடுத்து போராடிய ஒரு பெரும் தலைவர் இருக்கார். ஆனால் இவங்க இன்னொரு நிறுவ பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறை ரிலீவ் ஆகிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. அரை மணி நேரம் அந்த காணொலி காட்சியிலும் இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட லூலு கும்பல் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, லண்டனில் போய் இவர்கள் அவர்களை வந்து மிரட்டியதாகவும், அவங்க ஒரு கருத்து விவாதத்துக்கு அழைத்ததாகவும், விவாதம் செய்யாமல் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் லண்டன் தமிழர்கள் அவர்களை எதிர்த்ததாகவும், அவங்களை அடிக்க பாய்ந்ததாகவும், அதனால் அவங்க வந்து காவல்துறைக்கு சொன்னதாகவும், காவல்துறை வந்து அவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்தியாகவும் ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பயந்து நடுங்கி போய் கை வச்சிடக்கூடாது, எங்களை அடிக்க வராத, அவங்க அடிக்கலை, உண்மையிலே அடிக்க வராதுன்றாங்க, அடிக்கலை. ஏன்னா அவங்க தமிழில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மலையாளின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த ஒருத்தர் வந்து ஒரு அண்ணன் வந்து ஓடி போய் நீ எப்படி மலையாளின்னு சொல்லுவேங்கிறாரு, நீ எப்படி பெரியார தெலுங்குன்னு சொன்ன, பெரியார தெலுங்குன்னு அவர் சொல்லலை, பெரியாரே சொல்லியிருக்காரு நான் ஒரு தெலுங்க அப்படின்னு அவரே பல்வேறு மேடைகளில் சொல்லியிருக்காரு. தமிழனுக்கு போராடுறதுக்கு தலைவன் கிடையாது, நான் ஒரு தெலுங்குனா கன்னடம் ஏதோ சொல்லியிருக்காரு, 2 தான் கலந்து சொல்லியிருக்காப்புல. அப்போ அப்படிப்பட்ட அவரே ஈவேராவே சொல்லியிருக்காரு நான் தமிழர் இல்லைன்னு. அப்போ அதை சொன்னால் சீமான் மலையாளி, சீமான மலையாளின்னா ஆதாரத்தை காட்டுங்கிறாரு. இல்லை ஈவேராவை தெலுங்கு எப்படி சொல்ற, நீ ஆதாரத்தை காட்டு, அவரே பேசியிருக்காரப்பா.
இப்ப இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது யாரு? லண்டன்ல வாழக்கூடிய அதில் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. அப்போ ஈழத்தமிழர்களே பெரியாரி ஆதரவாளராக இருக்காங்கன்னா அப்போ புலிகள் பெரியாரி ஆதரவாளராக இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இதில் ஒருங்கிணைச்ச ராகவன், நித்யானந்தம், மயூரன், ஒரு 8 பேரில் ஒரு 4-5 பேர் வந்து ஈழத்தமிழர், ஒரு 2-3 பேர் தமிழ்நாடு தமிழர். இந்த இதில் ராகவன் வந்து புலி, அதாவது புலிகள் இயக்கத்தை கட்டமைத்த ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்க ஒரு அம்மா வந்து அறிமுகப்படுத்துது அந்த ராகவனை. இந்த ராகவன் பாண்டி பஜாரில் தலைவர் கைது செய்யப்படும் பொழுது அவரும் கைது செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் இன்னைக்கு பெரியார் ஆதரவாக இருக்காரு. இவங்க ஒட்டுமொத்தமான புலிகளும் பெரியாருக்கு எதிரானவன் காட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த ஸ்தாபன உறுப்பினர் இருந்து தலைவர் பாண்டி பஜாரில் கைது செய்யப்படும் போது கூட இருந்த அந்த ராகவன் ஒரு பெரியார் ஆதரவாளராக இன்னைக்கு அவர் வந்து பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு அவர் வந்து பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராகவன் பாண்டி பஜாரில் கைது செய்யப்படும் போது, தலைவர் கைது செய்யப்படும் போது இருந்தது உண்மை, சிறைப்பட்டது உண்மை. அதுக்கப்புறம் அவர் புலியா இருந்தவர் லூலுவா மாறுறாரு. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். லூலுவா மாறி இன்னைக்கு அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, நித்யானந்தம்னு. அந்த நித்யானந்தத்துடைய மனைவியை இவர் தன்மையப்படுத்துறாரு. இது வெளியே தெரியுது. ஒழுக்கத்தில் சிறந்த, உலகத்தின் ஆகச்சிறந்த இராணுவமாக கட்டமைக்கப்பட்ட இயக்கம் தலைவர் இவரை விரட்டி அடிக்கிறார். அதே போல் அந்த நித்யானந்தமும் ஒரு காலத்தில் ஆதரவாளராக இருந்திருக்காரு. அப்புறம் அவரும் நேரடியாக புலி எதிர்ப்பாளராக மாறுறாங்க. இவங்க எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு கருணா, ஒரு டக்ளஸ் தேவானந்தா, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய புலி எதிர்ப்பாளர்கள். தீவிரமாக 1986க்கு பிறகு புலிகளுடைய எதிர்ப்பாளராக, இயக்க எதிர்ப்பாளராக இருந்து அந்த இயக்கம் அழியணும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொலை செய்யப்படணும், தலைவர் இல்லாமல் போகணும்னு சொல்லி தீவிரமாக சிங்க கூட்டத்தோடு இணைந்து வேலை செஞ்ச இந்த கும்பலை புலி ஆதரவாளர்கள் கட்டமைக்குது இந்த திராவிட கூட்டம். அப்போ இந்த திராவிட கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டங்கிறது இங்கே இருக்க ஆட்களை பார்த்தாலும் தெரியும். இவன் அத்தனை பேருமே மொத்தமாக 1986க்கு பிறகு ஓடி போய் லண்டனில் தஞ்சம் அடைஞ்சு லண்டன்லேயே தலைமறைவாகி முழுக்க 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 இந்த நாடும் அந்த மக்களும் அழியணும்னு நினைச்ச கூட்டம். அவன் எப்படி அகவணக்கம் எடுப்பான்? அவன் எப்படி வீரவணக்கம் செலுத்துவான்? ஒரு மாவீர நாளில் கூட கலந்து கொள்ளாத, ஈழம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளாத இந்த கூட்டம் பெரியாருக்கு ஒருங்கிணைக்கிறதா சொல்லி லண்டன்ல போய் செருப்படி வாங்கியிருக்கு. கிழவனை உள்ளூரில் அடிபட்டாதான் பரவாயில்லன்னு சொல்லி லண்டன் வரைக்கும் கொண்டு போய் அசிங்கப்படுத்திருக்காங்க. லண்டன் வரைக்கும் அசிங்கப்படுத்தி இப்போ லண்டனில் கூடிய தமிழர்கள்லாம் எந்த அடிப்படையில் தமிழர் தந்தைன்னு நீங்கள் லண்டனில் வந்து நிறுவ பார்க்குறீங்கன்னு மொத்த லண்டன் வாழ் தமிழர்களும் கொதிச்சு போயிருக்காங்க. உலகத் தமிழர்கள் ஏற்கனவே கொதிச்சு போய் தான் இருக்காங்க. தமிழர் இல்லாத ஒருத்தரை தமிழர்களுக்கு தலைவராக கட்டமைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டு திமுக அரசியல் படுவதற்காக ஏதோ பண்ணிட்டு போகுது. ஆனால் கடல் கடந்து கொண்டு போய் நீ இலங்கையில் செலவைக்கிறேன்னு சொல்றது, லண்டனில் போயிட்டு கலந்துரையாடல் போடுறேன்னு சொல்றது, இப்படி தொடர்ந்து நடந்தால் உலக தமிழர்கள் மத்தியில் மொத்த திராவிட கும்பலுடைய அயோக்கியத்தனங்களையும் வெளியெடுத்து போட வேண்டிய தேவை வரும்னு சொல்லி மொத்தமாக லண்டனில் கூடிய தமிழர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அப்படி கொதிப்பில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு தான். 8 பேருக்கு 50 பேர் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 8 பேர் அங்கே படியிலேருந்து இறங்கி விட முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் மிகுந்த கண்ணியத்தோடு, அறத்தோடு, ரொம்ப நேர்மையான கேள்விகளால் மட்டும் எழுப்பியிருக்காங்க. கை பேசாமல் வாயால் மட்டும் பேசியிருக்காங்க. ராகவனுக்கும் நித்யானந்தாவுக்கும் ஒரு கேவலமான உறவு இருக்குது. அந்த கேவலமான உறவு கொண்டவர்கள் ஒரு காலத்தில் எதிர்த்துருவாங்க. இப்போ இவருடைய குடும்பத்தில் இவர் ஒரு கேடு பண்ணிடுறாரு. அப்படி கேடு பண்ணிய ஒருத்தன் 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான்னா அவன் எவ்வளோ கேவலப்படனா இருப்பான். எங்க இவருடைய மனைவி இவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் எப்படி உட்கார முடியுது? அப்போ இதைத்தான் பிரான்ஸ் தமிழிச்சு உடைக்கிறாங்க. இந்த கும்பல் தங்களுடைய பாலியல் தேவைக்காக, தங்களுடைய பாலியல் சுதந்திரத்திற்காக, கட்டற்ற பாலியல் சுதந்திரத்துக்காக பெரியாருங்கிற முகமூடியை போடுது. பெரியாருங்கிற முகமூடியை போட்டு, திராவிட முகமூடியை போட்டு தங்களுக்குள்ள இவர்கள் ஒரு கேவலமான வேலையை பண்ணுறாங்க. தங்களை அறிவுஜீவிகளாக, புத்திஜீவிகளாக காட்டிக்கொண்டு அவர் வந்து எல்லாத்தையும் உடைக்கணும், எல்லா பிம்பத்தையும் உடைக்கணும். குடும்பம் இருக்கக்கூடாது, மனைவிங்கிற பிம்பம் இருக்கக்கூடாது, எல்லாமே போகுது.
எல்லாமே பொது. அப்படி அதை பற்றி நம்ம பேசினா ரொம்ப அருவருப்பாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பெரியார் ஆதரவாளர்கள் பேரில் அங்கே இருக்குது, இங்கேயும் அதை தான் இருக்குது. இதைத்தான் சுவையரை சொல்கிறாரு. சுவை திருமணம் கடந்து உருவார். இப்போ இந்த இதோட செயின் லிங்க் பிடிச்சு போனால் பின்னணியில் நிச்சயமாக 100 விழுக்காடு சுவையரை பண்ணியிருப்பார். இதில் முக்கியமாக இவங்க யாருமே அந்த தெருவிலிருந்து வந்தவங்க கிடையாது. தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், லண்டன் வாழ் தமிழர்கள், தமிழர் தந்தைன்னு ஏன் நிறுவ பார்க்குறேன்னு கேட்க போனவங்க யாரும் அந்த தெருவிலையோ அந்த பகுதியிலையோ அந்த மாவட்டத்திலிருந்து வந்து கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், கடும் குளிர், கடும் பனிப்பொழிவு, -டிகிரி. அதில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணப்பட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு விடுமுறை விட்டு சொந்த நிறுவனம் வச்சுருந்தவங்க கடையை எடுத்து மூடிட்டு அவ்வளவு பயணப்பட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அப்போ எவ்வளவு உணர்வோடு போயிருக்காங்க. இது எதுவும் ஒரு அறிவற்ற கூட்டம் கிடையாது, உணர்வு வயப்பட்ட கூட்டமும் கிடையாது. அறிவு சார்ந்த கூட்டம், அறிவை சிந்தித்து உணர்வாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். அப்படி இருக்க போய் தான் நியாயமான கேள்வியில் வைக்க போயிருக்காங்க. இனி எங்கே நடந்தாலும், லண்டனில் இல்லை உலகத்தில் எங்கே நடந்தாலும் நாங்கள் பெரியார தமிழ தந்தைன்னு சொன்னால் நாங்கள் கேள்வி கேட்போம். பெரியார திராவிட தந்தைன்னு சொல்லுங்கள், திராவிடர்களுக்கு தந்தைன்னு சொல்லுங்க, திராவிட இனத்துக்கு தந்தைன்னு சொல்லுங்க, இல்லை தெலுங்கு தந்தைன்னு சொல்லுங்க, ஆனால் திமுக தந்தைன்னு சொல்லுங்க, திராவிட கழக தந்தைன்னு சொல்லுங்க, தமிழர் தந்தைன்னு சொல்லாதீங்க. சொன்னா வருவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி